வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியை கோட்டை விடும் தமிழக வெற்றி கழகம், தள்ளாட்டம் தடுமாற்றம், விஜயை அழிக்க போறவங்க இவங்க தான். இந்த செய்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல உண்மையாகவே ஆட்சியை கோட்டை விடுறாரா விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்து விஜய்க்கு அனுபவம் இல்லை. அனுபவம் மிக மிக முக்கியம். விஜய்க்கு அனுபவம் இல்லை என்பதை விட விஜயுடன் இருக்கிற நிறைய எம்எல்ஏக்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லை என்றால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இரண்டாவது, விஜயே அவரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எந்த துறையை விடவும் அரசியல் துறை என்பது சதி நிறைந்தது, துரோகங்கள் நிறைந்தது, ஏமாற்றங்கள் நிறைந்தது, படுபாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால விஜய்க்கு அனுபவம் இருந்திருக்கணும். அனுபவம் இல்லாம வெற்றி பெற்றனால் அவர் எப்போதும் ஆபத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். அவருக்கு மட்டும் ஆபத்து அல்ல, தமிழக மக்களுக்கும் பெரிய ஆபத்து தான். துணை முதலமைச்சர் என்ற ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருந்தது? ஏப்பா உதயநிதி ஸ்டாலின் சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் சொல்ல, நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றேன். 2006 இருந்து 2011 வரைக்கும் அனுபவம் இல்லாம அப்பனுடைய சப்போர்ட்ல துணை முதலமைச்சரா வந்தாரு. யாரு? நம்ம ஸ்டாலின் ஐயா. டெல்டா பகுதி முழுவதும் மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டு போயிட்டார். அதனால அனுபவம் இல்லாத ஒருத்தர் எடுக்கின்ற ஒத்த முடிவுனால ஒட்டுமொத்த மக்களும் பாதிப்படைவாங்க. அவனுக்கு அனுபவம் இல்லை, அவன் முடிவெடுத்துட்டான்றது அவனை மட்டுமே பாதிக்காது, ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கும். அதனாலதான் அரசியல் களத்துல எப்போதும் அனுபவம் பெற்றுத்தான் மேல வரணும். அனுபவம் இல்லாம வந்ததுனால விஜய் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்கே கஷ்டம். ரெண்டாவது, மக்களை காப்பாற்றுவதும் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஏங்க, எல்லாரும் அனுபவம் பெற்றுத்தானா அரசியலுக்கு வராங்க? இல்ல எல்லா வேலைக்கும் அனுபவம் பெற்றுத்தானா போறாங்க? மற்ற வேலைகளுக்கெல்லாம் அனுபவம் கேட்காத போது அரசியலுக்கு மட்டும் அனுபவம் கேட்கறீங்களே, இதெல்லாம் சுயநலம் தானே, உங்க ஆளுங்க தோத்துட்டாங்க என்ற வெறி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, நீ எந்த ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, உனக்கு அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு அனுபவம் இல்லை, நான் இப்பதான் ஃப்ரெஷ் அப்படின்னு சொன்னா மேனேஜர் போஸ்டிங் கொடுப்பாங்க, இல்ல கம்பெனி வழி நடத்துகின்ற சிஓ போஸ்டிங்க கொடுப்பாங்க. அனுபவம் இல்லை என்றால் கல்வி தகுதி இருந்தாலும் அவருக்கு போஸ்டிங் எங்க கொடுக்கணுமோ அங்கதான் கொடுப்பாங்க. மேனேஜர் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, சிஇஓ போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அனுபவம் இல்லாத விஜய்க்கு நம்ம தூக்கி என்ன பதவி கொடுத்துருக்கோம்? நாட்டையே வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவன் பதவியை கொடுத்துருக்கோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு தெரியாது. என்னப்பா சொல்ற, எப்ப பார்த்தாலும் அனுபவம் இல்லை அனுபவம் இல்லைன்னு சொல்ற, எதை வச்சு அனுபவம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கொடுத்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதியே அவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது. ரெண்டாவது, நம்ம வெற்றி பெற போறதில்லை என்பதனால அள்ளி வீசி இருக்கின்றார். அந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றவே முடியாது. ஆனா இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற போறாரு, நம்ம நலமா இருக்க போறோம்னு நினைச்சு வாக்களிச்சிருக்காங்களே, அவங்களெல்லாம் ஏமாத்த போறாரு தெரியாதா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட தமிழக அரசியல் களத்தில் அனுபவம் வேண்டும். ஆனால் தான் கீழ்மட்டத்திலிருந்து ஒருத்தன் போராடி மேல வராம்பாரு, அவன் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான அனுபவம் பெற்றிருப்பான், மக்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி தருவான், மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சிருப்பான். மேல வந்தானா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் என்ற வழி அவனுக்கு நல்லா தெரியும். அப்படி அனுபவம் இல்லாம ஒருத்தன் போய் மேல உக்காந்தான்னு வச்சுங்களேன், மு.க. ஸ்டாலினுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினாலதான், இல்ல அப்பா கூடவே இருந்ததுனால அனுபவத்தை வளர்த்துக் கொள்ளாத காரணத்தினாலதான் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியை வழி நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன லட்சணத்துல இருந்தது திமுக ஆட்சி பார்த்தோமா இல்லையா? அந்த மாதிரிதான் அதிகாரிகள் வழி நடத்துவார்கள். அப்படி அதிகாரிகள் வழி நடத்தினால் என்ன ஆகும் தெரியுமா? தங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு முடிவுகளை தான் அதிகாரிகள் எடுப்பாங்க. இப்போ நிதி ஆதாரத்தை பெருக்கணும், ஆனா நிதி ஆதாரத்தை பெருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை அப்புறம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதி முக்கியமான திட்டத்தை பின்னாடி தூக்கி போட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத திட்டத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதனால மக்களுக்கு பயன் இருக்காது. ஆனா ஒரு திட்டம் அறிவிச்சாங்க என்ற அறிவிப்பு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாலின் கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான், மக்களுக்கு எந்த விதமான பயனும் தரல. அதிகாரிகள் தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள். நான் பொருளாதாரத்தை பெருக்கிறேன், நிதி ஆதாரத்தை பெருக்கிறேன்னு குழு போட்டாரு. அந்த அதிகாரிகள் 5 வருஷம் பெஞ்சை தேய்ச்சது தான் மிச்சம், மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கினது தான் மிச்சம். ஆனா நிதி ஆதாரத்தையும் பெருக்கல, பொருளாதாரத்தையும் பெருக்கல, வேலை வாய்ப்பும் உருவாக்கல. அதனால அனுபவம் மிக மிக முக்கியம். இந்த முறை வெற்றி பெற்று விட்டார்.
ஆனால் இன்னும் 2 ஆண்டோ இன்னும் 1 ஆண்டோ தான் விஜயுடைய ஆட்சி நீடிக்கக்கூடிய நிலையில இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய இவங்க தான் அழிப்பார்கள். யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த போட்டோவை பாருங்க. இவங்க தான் விஜய அழிக்க போறாங்க. இத்தனை நாளும் திமுகவை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். ஆனா காப்பாற்றணும் என்ற போர்வில திமுக தவறுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல. அதனால மக்கள் வேதனைப்பட்டாங்க. இந்த திமுக ஆட்சியே வேண்டானா சாமி, குடும்பத்தை பார்க்கறாங்க, போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியவே இல்லை, அதனால தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்பவும் இந்த வல்லூர்கள் விஜயை நோக்கி காத்திருக்கிறது. இனிமே விஜய் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தப்பு தப்புன்னு தான் சொல்ல போறாங்க. விஜயே குழம்பி போயிடுவார். இத்தனை பேரும் ஒரே தருணத்தில் குலைக்க போறாங்க. போற எஜமா எப்படி விதவிதமா குலைக்க சொல்றாரோ அப்படி குலைக்க போறாங்க. அப்பதான் விஜய்க்கு நல்லா புரியும், அனுபவம் இல்லாம மேல வந்துட்டோம், இவனுங்களை எதிர்கொள்வதற்காவது நமக்கு சத்தியமா சொல்ற அனுபவம் இருந்திருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரும். அப்படி அனுபவம் வருகின்ற தருணத்துல ஆட்சி கவுந்து போயிருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா திமுக சித்தாந்தம் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் விஜய்க்கு இப்போ ஆதரவு கொடுக்க போறாங்க. கேட்டா காங்கிரஸ் எம்எல்ஏ தானே அப்படின்னு. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு என்று தனி எம்எல்ஏவே கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் திமுக சித்தாந்தம் கொண்டவன் தான், காங்கிரஸ் சித்தாந்தம் கொண்டவன் இல்லவே இல்லை. அதனால இங்கிருந்து காங்கிரஸ்ல இருந்து 5 பேர் போய் தவேகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா எது வரைக்கும் இந்த விஜய் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ திமுக காரங்க அது வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லடா, களம் மாறி போச்சு, நம்ம தொலைக்காட்சி வச்சு களத்தை மாத்திட்டோம், இனி வாபஸ் வாங்குங்கடா அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் ராகுல் காந்திக்கு தெரியாமையே பதவி கூட ராஜினாமா பண்ணிட்டு வந்து திமுக சேர்ந்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் தான், திமுக சித்தாந்தம் மட்டும்தான் இப்ப காங்கிரஸ் எம்எல்ஏ மைண்டிலேயே ஊறி போயிருக்கிறது. திமுக யாரை கை காட்டியதோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாரு செல்வ பெருந்தகை. தேர்தல் நேரத்தில் குழப்பம் வேண்டாம் என்பதனால செல்வ பெருந்தகை யாரை கை காட்டினாரோ அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அதனால வெற்றி பெற்று இருக்கின்றவர்கள் திமுக சித்தாந்தம் கொண்டவர்கள். அதனால காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 எம்எல்ஏக்களை உள்ள கொண்டு போனாலும் 2 அமைச்சர் பதவி கொடுத்தாலும் நிச்சயமா விஜய நிம்மதியா விட மாட்டாங்க. இந்த 5 பேர் போய் விஜய் கிட்ட இருந்து 10 எம்எல்ஏக்களை பிரிச்சு வந்தாலும் பிரிச்சு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்கள் போவாங்க. நிச்சயமா விஜயை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்க மாட்டார். ஆனால் பிற்போக்குத்தனம், பிள்ளக்கா பையத்தனம் எல்லாமே ஊறி போய் இருக்கிறவங்க தான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள். அவங்க விஜய்க்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அங்க போய் தவேக்காக ஆதரவு தரணும்னு உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆன்மீகத்தனமா இருக்கக்கூடிய நம்ம விஜய ஆன்மீகத்தை அகற்றி விட்டு அல்லோலைய சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியானதா இருக்கும் சிறுபான்மையர் வாக்க வாங்குவதற்கு அப்படின்னு விஜய நினைச்சிடுவாரு. பிறகு இந்த 4 கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களும் விஜய் கிட்ட இருந்து 40 எம்எல்ஏக்களை திமுக பக்கம் வைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுவானுங்க. ஏன்னா திமுக கிட்ட அளவில்லாத பணம் இருக்குது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் முதன்முறையா போய் ஆட்சி அமைத்ததுனால எம்எல்ஏக்கெல்லாம் கொள்ளடிக்க கூடாது என்ற கட்டளை வேற போட்டிருப்பார். செலவு பண்ணாங்களோ இல்லையோ தவேகா எம்எல்ஏக்கள், ஆனா பணத்தை பார்த்த உடனே கண்டிப்பா மனசு மாறும், பணம் பத்தும் செய்யும். அதனால கம்யூனிஸ்டுகள் மூலமாக பணப்பெட்டிய தவேகா எம்எல்ஏக்களுக்கு அனுப்புவாங்க. அவனுங்க கண்டிப்பா விலை போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக சித்தாந்தம் கொண்ட 4 எம்எல்ஏக்கள் கம்யூனிஸ்ட் மூலமாக உள்ள போனாலும், காங்கிரஸ் மூலமாக 5 எம்எல்ஏக்கள் உள்ள போனாலும், இல்ல பேரம் பேசக்கூடிய வலிமை பெற்ற தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 1 எம்எல்ஏ உள்ள போனாலும் அங்க ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் திமுகவுக்கு பேரம் பேசி கூட்டு வந்துருவாங்க. மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் 50 எம்எல்ஏக்குடன் 6 மாசத்திலேயே ஆட்சியை இழந்துட்டு எப்படி தேர்தலை சந்திக்கலாம், என்ன பண்றது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்து தவேகாவுக்கு சப்போர்ட் போச்சுன்னா நிச்சயமா இந்த ஆட்சி நீடிக்காது. அது மட்டும் கிடையாது, விஜயை யாரு அழிக்க போறாங்கன்னா மீடியாவில் இருக்கக்கூடிய அல்ல கைகள் தான் கண்டிப்பா அழிப்பாங்க. விஜயை நிம்மதியா விடவே மாட்டாங்க. கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திறனுடன் நடத்தணும். தனி பெரும்பான்மை நின்றுட்டா நாம் எடுக்கின்ற முடிவு தான். ஆனா கூட்டணி ஆட்சி என்கின்ற போது திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் காங்கிரஸ் ஆடும், கம்யூனிஸ்ட்கள் ஆடும்.
தவேகாவுடன் கூட்டணி விஷயத்தினால தவேகா சொல்றதை கேட்டு கண்டிப்பா ஆட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விசிகா போய்விட்டால் அவ்வளவுதான். நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாக பிரிச்சு விட்டுருவானுங்க. ஏன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் சாதாரண பிரச்சனையா கூட சாதி பிரச்சனையா மாத்தி விட்டுருவானுங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே சாதி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சாதியால எல்லா சலுகையும் பெறக்கூடியவனுங்க அவனுங்களா தான் இருப்பானுங்க. அதனால மனசுக்குள்ள சாதி ஊறி போயிருக்கக்கூடிய விசிகாவினர் விஜய்க்கு ஆதரவு தந்தாங்கன்னா 2 பேரும், அதுலயும் வன்னியரசு போன்றவன்லாம் போனான்னா கதம் கதம் விஜய். இன்னைக்கு பொது தொகுதியில கூட ஒரு 20 பேரை நிக்க வச்சு தலித்துகள் வெற்றி பெற்று உள்ள போறாங்க. 21 பெண் எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க. சோ திமுக காரன் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை விஜய்க்கு அனுப்பி வச்சான்னா நிச்சயமா என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஒன்னு, விஜய் கட்சிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துவாங்க. விஜய் சித்தாந்தத்தையும் மொத்தமாக மாத்துவாங்க. திமுக தான் சிறந்த கட்சி, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல என்ற நிலைய இங்கிருந்து போகின்ற கட்சிகள் விஜய் மண்டையில திணிச்சிருவாங்க. அதனால திமுக விட்டு கொடுக்கலாமா என்ற எண்ணம் கூட வந்துடும். அந்த அளவுக்கு ஊடகம் பிரெயின் வாஷ் பண்ணும், கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரெயின் வாஷ் பண்ணுவான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமையும் என்பதனால அவசரப்பட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவனை இணைச்சிக்கிட்டு ஆட்சி அமைக்க வேண்டாம். அது என்னைக்கா இருந்தாலும் சரி கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். ஏன்னா என்னைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வாபஸ் வாங்குங்கடான்றானோ அன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டு அவன் போயிட்டே இருப்பான். விஜய் நட்டாத்துல விழுந்துடுவாரு. அனுபவம் மிக மிக முக்கியம். அனுபவம் இல்லாததுனால விஜயை பொறுத்த வரைக்கும் பொறுமையா கையாள வேண்டும். ராகுல் காந்தி போன் பண்ணி சொல்லிட்டாராம் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் ராகுல் காந்தி பேச்ச தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் கேட்க மாட்டான். ஏன்னா வேட்பாளர் தேர்வு கூட்டணி தேர்வு விஷயத்துல கூட ராகுல் காந்தி பேச்ச தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எவனும் கேட்கவே இல்லை. திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிட்ட பேசி, ஸ்டாலின் யாரு சோனியா காந்தி கிட்ட பேசி அதற்கு பிறகு கூட்டணி உறுதியாச்சு. வேட்பாளரும் அப்படிதான் உறுதிப்படுத்தினாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைக்குதுன்னா மறைமுக அஜெண்டா இல்லாம விஜய்க்கு ஆதரவு தர மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சியை கோட்டை விட்டுற வேண்டாம். திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி அப்படின்ற நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். 2வது, விஜய் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது, மாபெரும் வீரனும் கிடையாது. எம்ஜிஆரை விட அதிக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு சொல்லலாம். ஆனா எம்ஜிஆர் போல இல்ல எம்ஜிஆரை விட அப்படின்றது எப்ப தெரியுமா தெரியும்? 5 ஆண்டு காலம் ஆட்சி திறம்பட நடத்தணும், அடுத்த முறையை வெற்றி பெறணும். அப்பதான் எம்ஜிஆர்னு சொல்ல முடியும். பொறுத்து பார்க்கலாம். தீய சக்தியான திமுக ஒழிச்சதுல மகிழ்ச்சி. பல அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் தவேக கட்ட விழுந்தது மகிழ்ச்சி. மாற்றத்தை விஜய் உருவாக்குனது மகிழ்ச்சி. ஆனால் மீண்டும் திமுக சூழ்ச்சியில போய் விழ வேண்டாம். திமுக வீழ்த்தின என்ற ஒரே காரணத்துக்காக தான் விஜய்க்கு நல்ல நல்ல ஆலோசனையை வழங்குறோம். ஆனா அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு நீங்க கூட்டணிக்குள்ள யாரை சேர்க்கணும் முடிவெடுக்காம நீங்க சேர்த்தீங்கன்னா ஆட்சியை கோட்டை விட்டுருவீங்க. திமுக நிழல் யுத்தம் நடத்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிழல் ஆட்சியை கூட்டணி கட்சிகளை வச்சு தமிழகத்தில் நடத்தினாலும் நடத்தும். விஜய் தான் முதலமைச்சராக இருப்பாரு. ஆனா இங்கிருந்து சாவி கொடுப்பாங்க திமுக காரங்க. கூட்டணி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க விஜய் வச்சு ஆட்சி செய்வாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை தேர்வு செய்ய வேண்டும். ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மே 10ஆம் தேதிக்குள்ள அமைக்கணும். இல்லைனாலும் பரவாயில்ல, சட்டப்பேரவையை ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. பிறகு எப்போ கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைதோ அப்போ ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரலாம். அவசரப்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அவசரப்பட்டீங்கன்னா ஆட்சியை விட்டுருவீங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம். இப்ப தள்ளாட்டமும் தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். அனுபவம் இல்லை, ஆனால் அனுபவசாலியா இருக்கக்கூடிய பல பேரை கையில வச்சிருக்குங்க. அவங்களை பயன்படுத்துங்க என்று சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நன்றி.